சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, எங்க போனீங்க சின்னையா? என்னை இப்படி விட்டுட்டு போகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல, உங்களுக்கு இப்படி தோணி இருக்காது. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாதுன்னு நினைக்கிறவர் நீங்க. நான் ட்ரைனிங்ல இருந்தப்போ ஃபோன் பண்ணி எப்ப வருவ ஈசு, உன் முகத்தை நான் எப்ப பாப்பேன், உன் கூட எப்ப நேர்ல பேசுவேன்னு கேட்டுட்டே இருப்பீங்களே. அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகணும்னு சத்தியமா தோணி இருக்காது. எனக்கு நல்லா தெரியும் சின்னையா. அந்த கொலைகாரன் தான் ரொம்ப கிரிமினலா யோசிச்சு பிரில்லியண்டா நடிச்சு உங்களை ஏமாத்தி இப்படி ஒரு லெட்டரை எழுத வச்சிருக்கான். அவன் பேச்ச கேட்டு பின்விளைவுகளை யோசிக்காம உங்களை கடத்தி கொண்டு போய் அவன் கொலை பண்ண போறான்னு கூட தெரியாம அப்பாவியா அப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்கீங்களே சின்னையா. உங்களுக்கு எவ்வளவு நல்ல குணம் இருக்கணும், எவ்வளவு வெள்ள குணம் இருக்கணும். அப்பேற்பட்ட உங்களை நான் இழந்துருவேனா சின்னையா? சொல்லுங்க சின்னையா, நான் இழந்துடுவேனா? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்க்கறது ஏங்குறது தனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும், நல்லவனா புருஷன் கிடைக்கணும்னு தான். நான் எப்ப எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சின்னையா. இது வரைக்கும் யாரும் வாழாத வாழ்க்கைய நாம வாழணும்னு ஆசைப்பட்டேன் சின்னையா. ஆனா இப்ப நான் உங்களை தொலைச்சிட்டு என் சண்முகம் எனக்கு நேர்மையோட நம்பிக்கையையும் சேர்த்துதான் சொல்லி கொடுத்து வளர்த்த ஆளாக்கி இருக்காரு. எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பயந்ததே இல்லை. ஆனா முதல் தடவையா நெஞ்சுக்குள்ள ஏதோ அடைக்குது. மனசுக்குள்ள என்னமோ படப்படன்னு அடிச்சுக்குது. இதான் பயமா சின்னையா? நான் பயப்படுறேனா சின்னையா? உங்க ஈசு பயப்படுறேனா? உங்களை இழந்துருவனோன்னு நினைச்சு இந்த ஈஸ்வரியோட மனசு துடியா துடிக்குது சின்னையா. நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேனா? பொக்கிஷமா கிடைச்ச உங்களை தவற விட்டுருவேனா? எனக்கு நான்